ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்எஸ் கிரியேஷன். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன வீடியோனா, ஆர்டினோ ஐடி பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் நீங்கள் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் 7, 8 அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட் ஆர்டினோ ஐடி உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓல்டு வெர்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டினோ ஐடின்னு போட்டிங்கன்னா ஃபார் விண்டோஸ் 11 போடுங்க. அப்படி போட்டால் கூட உங்களுக்கு அந்த லிங்க் ஆர்டினோட அஃபிஷியல் லிங்க் வரும். அதில் நீங்கள் போய்க்கலாம். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டினோ ஐடி லேட்டஸ்ட் வெர்ஷன் இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கும் 11க்கும் 64 பிட் சாஃப்ட்வேர். அப்படி கீழே வந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 7க்கான சாஃப்ட்வேர் பார்த்துக்கோங்க. இது விண்டோஸ் 7 and 8க்கான ஒரு சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்கன்னா மேலே ஆர்டினோ ஐடி 2.3.8 சொல்லி போட்டிருக்கு. இதுதான் ஒரிஜினல். நீங்கள் வந்து ஐஓடி கூட கூகுள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃப்லைன் யூஸ் பண்ணால் இதுதான் பெஸ்ட்டு. டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஆயிரும். 151 MBன்னு சொல்லி வந்திருக்கும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் போய்க்கோங்க. பேக் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் பிசி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டவுன்லோட்ஸ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும் டவுன்லோட்ஸில். அதை நீங்கள் லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி அப்புறம் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஸ்டோரேஜ் டைப்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லொக்கேஷனை ப்ரௌஸ் பண்ணி. ஓகே, அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. பேக் போய்க்கோங்க. உங்களுக்கு அப்படியே ஆர்டினோ ஐடி ஷார்ட் கூட உங்களுக்கு இருக்குதுன்றத பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுறதுனால உங்களுக்கு லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். நான் வந்து ஆல்ரெடி இது பண்ணால இதுதான் ஆகலை. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆர்டினோ யூனோட கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.